நான் அவுலெட் காடுகள்லேருந்து ஆர்டர் பண்ணதான இந்த ஐஃபோன் 15 சீரீஸ் கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்குங்க. வந்துட்டு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல், அதாவது இம்மானுவல் vlog. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வச்சுட்டு இருக்கிறது ஐஃபோன் 11 சீரீஸுங்க. ஸோ அந்த சீரீஸ் ஃபோன்லேருந்து லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு சொல்லி வாய் மூடலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் தான் நான் ஆக்சுவலி கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமானேன்னு? ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் அவுலெட் காடுகள்லேருந்து ஆர்டர் பண்ணதான இந்த ஐஃபோன் 15 சீரீஸ். ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்குங்க. It was at this moment he knew he fucked up. வந்துட்டு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அலையுற? ஓ கடவுளே, எனக்கு இப்படி நடக்கணும் வாங்கி ஒரு நாள் கூட ஆகலைங்க. சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான்னு தானே எதிர்பார்க்குறீங்க. சத்தியமாக இல்லைங்க. ஸோ லக்கீலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ்குள்ளே வந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் உள்ட்டு வேலை பார்க்குறானான்னு யோசிக்கிறீங்க. தப்பு மக்களே. ஏன்னா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணது ஐஃபோன் 15, ஐஃபோன் 11 இந்த பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருந்தேங்க ஃப்ளிப்கார்ட்டில். அதாவது என்னென்னா வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுங்க. ஸோ டெலிவரி பர்சன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஓப்பன் பண்ணி குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது டென்ட் ஸ்க்ராச்சஸ் எது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, எதுவுமே இல்லாமல் இருக்கான்றது அவங்க அங்கேயே ப்ரூவ் பண்ணிவிட்டு அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிட்டு போவாங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வரணுன்னா நான் வந்துட்டு டெக் ரிலேட்டட் வீடியோஸ் மாத்திரம் போட மாட்டேங்க. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். டெக் ரிலேட்டடாக, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் விலாக்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிச்சாமல் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மாத்திரம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட்னா நாட் டுவர்ட்ஸ் தி மானிட்டைசேஷன், எனக்கு அட் தி எண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க மக்களே.